அறிவுரைகள் யாவும் கேட்கும்போது கசப்பாகவும் தேவைப்படும் போது இனிப்பாகவும் இருக்கக்கூடியது. உனக்கு நிச்சயம் உதவும். முடிந்தவரை காதில் வாங்கிக்கொள். பிறர் சொல்லும் போது மிகுதியாக கொடுக்கப்பட்டால் அது தகுதி இழப்பதற்கு வாய்ப்புகள் நிறைய உண்டு. அளவோடு இருக்கட்டும். பிறரிடம் நீ கொடுப்பது எதுவாக இருந்தாலும். எவன் பிறரின் பேச்சை உன்னிடம் உரைக்கிறானோ அவன் உன் பேச்சை பிறரிடம் பேசுவான். அத்தகைய மனிதனிடம் எச்சரிக்கையாக இருங்கள். உன் மனதில் நீ சுத்தமாக இரு. உன்னை சுற்றி எத்தனை போலி உறவுகள் இருந்தாலும் நீ வணங்கும் தெய்வம் அவர்களை உன்னை விட்டு விலக்கிவிடும். உறவின் தொடக்கத்தில் நேசிப்பது பெரிதல்ல, இறுதி வரை தொடர்வதே உண்மையான அன்பாகும். எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் தன்னிலை மாறும்போது அதனால் ஏற்படும் விளைவுகள் அதிகம். அது நன்மையோ தீமையோ முடிவு உங்கள் கையில். பக்கபலமாக இருக்க வேண்டிய உறவுகளெல்லாம் தவறான புரிதல்களால் நம்மை பலவீனப்படுத்தியே செல்கிறது. வார்த்தையாலும் செய்கையாலும். உறவாக வருபவர்களையெல்லாம் உயிராக நினைப்பது தவறு. உன் வாழ்க்கை பாதையில் வரும் எல்லோரும் வழிபோக்கர்தான். உன் வாழ்க்கை பயணத்தில் உன் துணை நீ மட்டுமே. நீங்கள் விரும்புவது ஒருவேளை உங்களுக்கு கிடைக்காமல் போகலாம். ஆனால் உங்களுக்கு தகுதியானது உங்களுக்கு கண்டிப்பாக கிடைத்தே தீரும். அற்பமாய் யாரையும் ஒருபோதும் நினைக்காதீர். ஏனெனில் நாளை அவர்களே அற்புதங்களையும் நிகழ்த்தக்கூடும். அளவுக்கு மீறிய பொறுமை கூட சில சமயங்களில் மடத்தனம் ஆகிவிடும். அதனால் முடிந்தவரை பொறுமை கொள். முடியாத பட்சத்தில் துணிந்து நில். அதில் தவறு ஏதுமில்லை. உலகில் உயர்ந்தவர்கள் யாரென்றால் இளமை முடிந்த பின்பும் மனைவி மீது பாசம் வைக்கும் கணவன், நோய் வறுமையிலும் கணவனை நேசிக்கும் மனைவி இவர்கள்தான். எவ்வளவு பெரிய ஆற்றல் உன்னிடம் இருந்தாலும் அடக்கத்தையும் கற்றுக்கொள். பணிவுடன் இரு. ஏனெனில் அடக்கமுடையவனின் ஆற்றலுக்கே அர்த்தமுண்டு.